தமிழக முதல்வரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான ஜோசப் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் பல்வேறு நிகழ்ச்சிகளை கொண்டாடி மகிழ்ந்தனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் சாலை கனகதரன் தலைமையில் பிறந்தநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கந்தசாமி கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் போது ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடிகள் ஏற்றப்பட்டு பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். தொடர்ந்து ஸ்ரீமுஷ்ணம் கடைவீதியில் நடைபெற்ற நிகழ்வில் தூய்மை பணியாளர்களுக்கு புதிய ஆடைகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு பிறந்தநாள் விழா மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலைவர் தளபதி தமிழக மக்களின் பாசத்திற்குரிய முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்று 45 நாட்களை கடந்து மேலும் மக்களின் மனதில் குடிகொண்டிருக்கக்கூடிய எங்கள் நெஞ்சில் குடியிருந்த அந்த தளபதி இன்று தமிழக மக்களின் மனங்களில் வீட்டிலிருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பிறந்த நாளை இந்த பகுதியில் உள்ள நகர பொறுப்பாளர்கள், நகர செயலாளர்கள் மற்றும் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி இந்த கழகத்திற்காக உழைத்த பல இளைஞர்களோடு சேர்ந்து நானும் MSK ஐயா அவர்களும் இன்று அவர்களோடு நாங்கள் ஒரு தோழராகவே கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தோம். அவர்கள் கட்டுக்கோப்பாகவும் ஒரு நல்ல நலத்திட்ட உதவிகளையும் அவர்கள் எல்லாம் வழங்கினார்கள். அவர்களுக்கு நாங்களும் உறுதுணையாக அதற்கும் இருந்தோம். எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காலை முதல் அர்ப்பணிப்போடு கலந்து கொண்ட இந்த நகரத்தின் அனைத்து தளபதியின் தொண்டர்களுக்கும், இதில் கலந்து கொண்டு பங்கு பெற்ற அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் எங்கள் மக்கள் பணியை தொடர்ந்து இந்த பகுதியில் தளபதி யாரையும் குறை சொல்லாமல் மக்கள் பணியை மட்டுமே முன்னெடுக்க வேண்டும் என்ற அறிவுரையை தொண்டர்களுக்கு வழங்கியிருப்பதை மனதில் நிறுத்தி நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இருக்கக்கூடிய தளபதி அவர்களுக்கு எங்களுடைய ஸ்ரீமுஷ்ணம் நகர ஒன்றிய சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இது நாள் வரையில் தங்களது செல்போன்களில் வீடியோக்களையும் படங்களையும் பார்த்துக் கொண்டிருந்த இளைஞர்களை இன்று அனைவரையுமே சட்டமன்ற நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய அளவில் இளைஞர்களை அரசியலில் புகுத்தி இருக்கிறார் நம்முடைய தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தரமாக பதிவேற்றம் செய்து கொண்டு, இன்று இந்த பகுதியில் 10 இடங்களில் ஏற்றப்பட்ட கொடி இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் பறக்கும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொண்டு வருகையிலிருந்து வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.